ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு மூடி கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி Ctrl+J ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஃபில்டர் போயிட்டு ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேமரா ரா ஃபில்டரோட பேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் போங்க. பேசிக்கில் போயிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு மூடி டோனுக்கு போகணுன்னா எல்லோ க்ரீன் அந்த ஷேட்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரு ப்ளூ டின்ட்டில் இருக்க மாதிரி லைட்டாக நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இங்கே டெம்பரேச்சருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து இப்போ லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு கூல் டெம்பரேச்சருக்கு வந்து இமேஜ் மொத்தமாக எடிட் ஆகும். ரைட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு வார்ம் டெம்பரேச்சர், அதாவது வார்ம் அண்ட் கூல் தான் இது. ஸோ நம்ம லைட்டாக கூலுக்கு வந்து லைட்டாக லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் டின்ட் வந்து எனக்கு க்ரீன் வந்து தேவையில்லை. க்ரீன் வந்து இந்த இதில் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் க்ரீன்லேருந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது அது ஆக்சுவலாக மெஜெண்டா சைடு லைட்டாக போகும். ஸோ அதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். கான்ட்ராஸ்ட் வந்து நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹைலைட்ஸ்லேயும் நான் வந்து எதுவும் கை வைக்கல, ஏன்னா ஹைலைட்ஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. தேவைப்பட்டால் வேணும்னா நம்ம திரும்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் வந்து நான் நல்லா டவுன் பண்ணிக்கிறேன். அதாவது டார்க் சைட் போகிறேன். ஷேடோஸோட டார்க்னஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறேன். உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். தென் ஒயிட்ஸையும் நான் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணல இப்போதைக்கு. பிளாக்ஸில் வந்து பிளாக்ஸையும் நான் அதே மாதிரி வந்து டார்க் சைடு வந்து கொண்டு போகிறேன் இன்னும் கொஞ்சம். இது வந்து எனக்கு ஓகே. இப்போ நீங்கள் இது வந்து எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், ஜஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து டெக்ஸ்சர். இப்போ நீங்கள் டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜோட டெக்ஸ்சர் வந்து ஆல்ரெடி என்னோடய இமேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ஸ்சர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல, லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளாரிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கூடவே வந்து கொஞ்சம் இமேஜுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ அதனால் அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதில் வைப்ரன்ஸ் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வைப்ரன்ஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அதாவது நம்மளோட ஸ்கின் டோனோட வைப்ரன்ஸ் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும், அதுக்காக ஒரு வைப்ரன்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கர்வ்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து கர்வ்ஸில் நார்மலாக வந்து இந்த பாயிண்ட் வந்து பிரைட்னஸ், அதாவது லைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. இது வந்து டார்க் ஏரியா வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் இது வந்து இந்த சைட் கொண்டு போனால் இன்னும் டார்க்கர் ஆகும். இப்போ மேலே வந்து பிரைட் ஜோன் இல்லையா, அதனால் நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா டார்க் வந்து பிரைட் ஜோன் நோக்கி பிரைட்டர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே மிடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இந்த கர்வில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ மிடில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதோட கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை கான்ட்ராஸ்ட் லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஏரியா டோட்டல் பிளாக்காக இருக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி ஷார்ப்னிங் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோட ஷார்ப்னிங் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து கலர் மிக்சர் ஓப்பன் பண்ணுங்கள். கலர் மிக்சரோட அட்ஜஸ்ட் வந்து HSL, அதாவது ஹியூ சேச்சுரேஷன் லுமினன்ஸில் வந்து இருக்கணும். நீங்கள் HSL வச்சுட்டு ஹியூ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேனல் வந்து நம்ம பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதாவது இந்த இமேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்படி யூஸ் பண்ணால் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ரெட்ஸ் இருக்கா, ரெட்ஸோட ஹியூ வந்து ரெட்டோட டின்ட்டு என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே இந்த பாரில் வந்து ரெட்ஸ் இருக்கும். இப்போ நான் ரெட்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் வந்து நம்மளோட ஸ்கின் டோனில் இருக்குது, அதனால் அதை அஃபெக்ட் பண்ணாமல் இப்போ நான் எல்லோஸ் அண்ட் க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கிராஸில் வந்து எல்லோஸ் அண்ட் க்ரீன்ஸ் இருக்குது. இப்போ எல்லோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஆரஞ்சு எல்லோ ஷேட்லேருந்து க்ரீனுக்கு போகிற மாதிரி. இது வந்து நம்ம இப்போ ட்ராக் பண்ணால் எங்கெல்லாம் இமேஜில் எல்லோஸ் இருக்கோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி க்ரீன் சைட் கொண்டு போகிறேன். இருக்கிற எல்லா எல்லோவும் வந்து க்ரீனுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அடுத்து க்ரீன்ஸ் போயிட்டு இப்போ இது வந்து எல்லா எல்லோவும் க்ரீன்ஸ்க்கு மாறிடுச்சா. இப்போ நான் க்ரீன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லோவாக இருந்து க்ரீனாக மாறினதும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த பேனல் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து லைட்டாக க்ரீனில் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே ஒரே டோனில் கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, இப்போ நான் எல்லாத்தையுமே க்ரீன் ஆக்கிட்டேன். இப்போ அது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹியூ வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ரெட்ஸோட இப்போ வந்து எல்லா கலர்ஸோட சேச்சுரேஷன், அதாவது எல்லா டோன்ஸோட சேச்சுரேஷன்ஸ் இருக்கும். இப்போ ரெட் வந்து ஸ்கின் டோனில் இருக்கேன். நான் ரெட்டோட சேச்சுரேஷன் வந்து டவுன் பண்ணுறேன் லைட்டாக. இப்போ என்னோடய ஸ்கின் டோன் ஃபுல்லாகவே ஆரஞ்ச் ஷேடில் தான் இருக்குது. நான் அதை டவுன் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஓகே, ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து லைட்டாக ஒரு 3 ஒரு 7 பாயிண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஓகே. ரெட் வந்து என்னோடய லிப்ஸில் இருக்கு பாருங்கள், லிப்ஸில் இருக்க கலர்ஸு. ஸோ நான் அதையும் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ், இது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ எல்லோஸ் வந்து எல்லோஸோட சேச்சுரேஷன் நான் நல்லா டவுன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஏன்னா அடுத்து க்ரீன்ஸ் இருக்குது நம்மளோட இமேஜில். க்ரீன்ஸோட சேச்சுரேஷன் நான் வந்து நல்லா டவுன் பண்ணிடுறேன். அப்புறம் லைட்டாக தேவைப்பட்டால் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மொத்தமாகவே கொஞ்சம் ஒரு மூடி எஃபெக்ட் உள்ள வந்து வந்தாச்சு. ஆக்வாஸ், அதாவது இந்த ஆக்வாஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கை ப்ளூ கலர் ரேஞ்சில் இருக்கும். நம்மளோட ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து ப்ளூஸ், நான் ப்ளூஸ் வந்து ஸ்கை ட்ரெஸ்ஸில் நிறைய எஃபெக்டாக இருக்கனால ப்ளூஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. பர்பிள் அண்ட் மெஜெண்டா வந்து எனக்கு தேவையில்லை. அதனால் நான் அது ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்தோட சேச்சுரேஷனும் -100 வச்சுருக்கேன். ஓகே, தென் இப்போ அடுத்த லுமினன்ஸ் போனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டோனோட லுமினன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது அதோட எக்ஸ்போஷர். இப்போ ரெட்டோட எக்ஸ்போஷர் இல்லை க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். க்ரீன் செலக்ட் பண்ணி க்ரீனோட எக்ஸ்போஷரை மட்டும் நான் நல்லா டவுன் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து ஓகே. நான் அகைன் சேச்சுரேஷன் போயிட்டு என்னோடய ஸ்கின் டோனை வந்து இன்னும் கொஞ்சம் மூடி. ஓகே, இது வந்து பெட்டர் எனக்கு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட அந்த மூடி எஃபெக்ட்லெஸ் நம்மளோட ஸ்கின் டோனை வந்து கரெக்டாக இருக்கணும். தென் கலர் கிரேடிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா கலர் கிரேடிங் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வீல்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து இது தனித்தனியாக இருக்கும். ஷேடோஸ் தனியாக இருக்கும், மிட்-டோன்ஸ் தனியாக இருக்கும், ஹைலைட்ஸ் தனியாக இருக்கும். இப்போ நான் ஷேடோஸை கிளிக் பண்ணி ஷேடோஸ் வந்து எனக்கு ஒரு ப்ளூ டின்ட்டில் இருக்க மாதிரி லைட்டாக அந்த ப்ளூ சைடு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பெட்டர் எனக்கு. நீங்கள் இதோட லுமினன்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி வின்யேட் எஃபெக்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வின்யேட்னா இப்போ இந்த 4 சைட்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து அப்படி டார்க்காக ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஓல்டு இமேஜஸில். வின்யேட் வந்து அதாவது டார்க் ஜோன் சைடு மூவ் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சர்க்கிள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இது வந்து இது ஓகே. இப்போது இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஓகேங்களா? நான் வந்து அப்ளை கொடுத்துட்றேன். அப்போ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு மூடி எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடம்லாம் வந்து ரொம்ப லைட் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் போயிட்டு ஒரு கர்வ்ஸ் இல்லை எக்ஸ்போஷர் எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி என்னோடய பிரைட்னஸ் லெவல் வந்து நான் கொஞ்சமாக டவுன் பண்ணுறேன். நல்லா டவுன் பண்ணிவிட்டு, அதாவது நான் இந்த ஏரியாவை வந்து அஃபெக்ட் பண்ண பார்க்குறேன். இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் தேவையோ அவ்வளோ டவுன் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது Ctrl+I ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணி Ctrl+I ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்க் வந்து இன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது என்னோடய மாஸ்க் நான் க்ரியேட் பண்ண கர்வ்ஸ் மொத்தமாக ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் டூல் எடுத்து சாஃப்ட் ஸ்டோன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே மேலே பெயிண்ட் பண்ணேன்னா அதாவது இந்த பிளாக்கில் இருக்கிற மாஸ்க்கு இப்போ நான் பிளாக்கில் இருக்கும்போது ஒயிட்டில் வச்சு பெயிண்ட் பண்ணேன்னா, ஒயிட்டில் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணேன்னா எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மட்டும் நான் இதை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பாசிட்டி 15 வச்சு நான் எங்கெல்லாம் வந்து டார்க்கராக இருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அங்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வின்யேட் எஃபெக்ட் வந்து நீங்களாக கூட கொடுக்கலாம். அதை என்ன பண்ணலான்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்து இங்கே கிரேடியன்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பேசிக் போங்க. பேசிக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு சென்டர்லேருந்து அவுட்டருக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரையும். இப்போ இது பிளாக்லேருந்து ஒயிட் போகுது. ஸோ நமக்கு வந்து கலர் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு மேலே ரிவர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வரைஞ்சிட்டு இதோட இதை வந்து மல்டிப்ளேயில் மாற்றிடுங்க. பிளண்டிங் மோட மல்டிப்ளேயில் மாற்றிட்டு
ஒப்பாசிட்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மூடி கலர் கிரேடிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான டுட்டோரியல் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹியர். பை.